ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரேட்மார்ட் சேனல். ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 3 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம போஸ்ட் போட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுற விதமாக இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் புதுசாகவோ இல்லை உண்மையாகவோ இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலோ நீங்கள் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மோட்டிவேஷனில் தான் நான் கண்டினியூவாக உங்களை கூட ஒர்க் பண்ண முடியும். ஓகே காய்ஸ், இப்போது நாளைக்கான நிஃப்டி சார்ட்டு அண்டு சென்செக்ஸ் சார்ட்டு நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் திரும்ப வீடியோவில் நான் போடலை, ஏன்னா இந்த வீடியோ டவுட்கான வீடியோ. ஸோ நாளைக்கு லெவல்ஸ் என்னன்றதை இதில் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் டெலிகிராமில் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்க்கு. ஸோ அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணி இதில் உள்ள லெவல்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எதுக்கு போட்டிருக்கேன்னா, இதுதான் ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்கிறேன். அதாவது ஆப்ஷன்ஸ் சீசா மாதிரி. இது கால் சைடு, இது புட் சைடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ கால் சைடு இறங்குனா புட் சைடு மேலே ஏறும், புட் சைடு இறங்குனா கால் சைடு மேலே ஏறும். அதே மாதிரி இந்த டிகிரி ஒரே மாதிரி தான் இருக்கணும். அதாவது இது ஒரு இந்த சென்டர் பாயிண்ட் பிரேக் ஈவன் பாயிண்ட் இல்லை அட் த மணின்னு வச்சுக்கோங்க. இந்த அட் த மணிலேருந்து இந்த சைடு எத்தனை 100 பாயிண்ட் இறங்குச்சுன்னா சேம் 100 பாயிண்ட் இது மேலே ஏறணும். இல்லை 50 பாயிண்ட் இறங்குச்சுன்னா இது 50 பாயிண்ட் மேலே ஏறணும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த சீசா நான் இப்போ உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகே, இதை வாங்க நம்ம நேரில் பார்த்துருவோம், அதாவது ரியாலிட்டியில் பார்த்துருவோம். இப்போது நீங்கள் இன்ட்ராடே ஆப்ஷன்ஸ் பண்ணணுன்னா இந்த ஆப்ஷன் சார்ட்டை எடுத்து இந்த 5 மினிட்ஸில் எல்லோரும் பண்ணுவீங்க. அதாவது 5 மினிட்ஸில் போட்டுட்டு எஸ்டர்டே ஹையை தொடும்போதோ இல்லை லோவை தொடும்போதோ இல்லை ஏதோ ஒரு பேட்டர்ன் ஒரு எஸ்எம்சி மாதிரி ஃபார்ம் ஆகும்போது, அதாவது ஹையர் லோ இல்லை லோயர் லோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் ஒன்று கால் சைட்லேயோ இல்லை புட் சைட்லேயோ என்ட்ரி எடுப்பீங்க. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுனா, இது உண்மையாகவே மேலே தான் போகுதா? இப்போ இது பாருங்கள், இது ஓப்பன், அதாவது இன்றைக்கி ஓப்பனை விட இது ஹை போச்சு. அதாவது இந்த லெவலோட மேலே போச்சு, பிரேக் அவுட் போச்சு. ஆனால் பாருங்கள் திரும்ப கீழே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி எதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க? சப்போர்ட் ரெசிஸ்டன்னை பேஸ் பண்ணியா, இல்லை எஸ்எம்சி கான்செப்ட்லையா, இல்லை எஸ்டர்டே லோ உடைக்கும் போதா, இல்லை ஓப்பன்லேருந்து எல்லோரும் சொல்லுவோம். சில பேர் 15 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹையையோ லோவை மார்க் பண்ணிவிட்டு லோ உடைச்சா அன்றைக்கி மார்க்கெட் கீழே போகும், இல்லை ஹையை உடைச்சா மேலே போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸை லோ உடச்சிட்டு கீழேயும் போயிருக்கு, திரும்ப மேலே ஹையை உடச்சிட்டு மேலேயும் போயிருக்கு. ஸோ நீங்கள் எதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவீங்க? இல்லை இன்ட்ராடே, அதாவது நியூஸை பார்த்து ட்ரேட் பண்ணுவீங்களா? இப்போ நியூஸ்னால் இப்போ பாருங்கள், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் கிட்டத்தட்ட போர் ஆரம்பமாகி 1 வாரம் ஆகுது. இந்த ஒரு வாரத்தில் நியூஸ் பேஸ்டாக ஒரு 5%, 3%, 8% இந்த மாதிரி இறங்கவே இல்லை. மார்க்கெட் ரெகுலராக எப்படி ஒரு நாளைக்கு மூவ் ஆகுமோ அந்த மாதிரி தான் மூவ் ஆகிட்டே இருக்கே தவிர நியூஸோட இம்பேக்டே இதில் இல்லை. சரி, நீங்கள் குட் நியூஸ் தானே, நமக்கு எதுவுமே இல்லை அதனால தான் மார்க்கெட் ஜென்ரலாக மூவ் ஆகுதுன்னு கேட்டால் அப்படின்னா எல்லா நாளும் அதே மாதிரி தான் மூவ் ஆகணும். சரிங்களா? இதில் நியூஸுக்கும் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. சப்போஸ் நியூஸ் உண்மையிலே உள்ளே வருதுன்னா அது முன்னாடியே இந்த ஆப்ஷன் டேபிளில் தெரிஞ்சிடும். அது எப்படி தெரியுன்றதை நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நியூஸ் உண்மையாக பொய்யா, எந்தெந்த நியூஸ்லாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இப்போ நார்மலாக அவங்களுக்குள்ள தான் வார் ஸ்டார்ட் ஆச்சு. பட் அது ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை, நமக்கு எதுவும் பாதிப்பு அடையாது, அதாவது உலகப்போர் மாதிரி மாறாதுன்னா இடையில அமெரிக்கா வந்தாங்க. அமெரிக்கா இப்போ நேற்று கத்தார்லேருந்து அவங்கள ஈரானில் தாக்குனாங்க. திரும்ப ஈரான் கத்தாரில் உள்ள அந்த யூஎஸ் பேஸ்ட்டை தாக்குனாங்க. அப்படி பார்த்தா திரும்ப கத்தார்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கணும் வார், இல்லைன்னா திரும்ப யூஎஸ் திரும்ப தாக்கியிருக்கணும். ஆனால் அந்த மாதிரி தாக்கியிருந்தால் உலகப்போர் ஆகிருக்கும், அப்போ நம்ம விழுந்திருப்போம், அதாவது மார்க்கெட் விழுந்திருப்போம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையாகவே இருந்தாலும் அது நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன்ஸில் முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ எந்த நியூஸும் நிஃப்டியை பாதிக்காதான்றதை அன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். இங்கே குளோபல் மார்க்கெட்டில் என்ன தான் ஆனாலும் அதுக்கு முன்னாடியே, நடக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே இந்த ஆப்ஷன்ஸில் இந்த நம்பர் எல்டிபின்னு இருக்குல்ல, ஆப்ஷன்ஸ் ப்ரைஸ், இது முன்னாடியே ஏறிடும் இறங்கிடும், இல்லைனா முன்கூடியே காட்டிடும். ஓகேங்களா? ஸோ நியூஸ் பேஸ்டு ட்ரேட் பண்ணுறது உண்மை இல்லை. அப்படி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் எடுத்துக்கோங்க. இந்த எஃப்ஐடிஐன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அந்த ஓஐ, சேஞ்ச் இன் ஓஐ, பையர் செல்லரோட இதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஓஐ, சேஞ்ச் இன் ஓஐ, இப்போ ஓஐயில் இங்கே 1.5 லட்சம் பேர் இருக்காங்க, இதில் 22,000 பேர் வெளியே போயிட்டாங்க. இந்த பக்கம் பாருங்கள், புட் சைடில் இங்கே 80,000 பேர் இருக்காங்க, இந்த இடத்துல 1,35,000 பேர் இருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா
கால் சைடு அதிகமான ஓஏ இருந்தால் புட் சைடு மேலே ஏறும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், புட் சைடில் வந்து அதிகமான டிகே நடந்திருக்கு, 155 பாயிண்ட்டு. ஆனால் இங்கே ஏறினது என்னமோ பாருங்கள், 11 பாயிண்ட் தான் ஏறி இருக்குது. ஆனால் மார்க்கெட் இன்றைக்கி எவ்வளோ ப்ளஸில் போயிருக்கு இங்கே காட்டும். இங்கே பாருங்கள், மார்க்கெட்டு இன்றைக்கி கால் சைடில் 200 பாயிண்ட் ஏறி இருக்குது. அப்படி 200 பாயிண்ட் ஏறுனா அட் த மணி ஒரு 100 பாயிண்டாச்சும் ஏறணுமா இல்லையா? அதான லாஜிக்கு. இல்லை 100 இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 80-70 பாயிண்டாச்சும் ஏறணும். ஆனால் அட் த மணியில் எவ்வளோ ஏறி இருக்குது? 11 பாயிண்ட் தான் ஏறி இருக்குது, இல்லை 23 பாயிண்ட் ஏறி இருக்குது. ஆனால் இறங்குனது மட்டும் 170 பாயிண்ட் இறங்கியிருக்கு, இல்லை 160 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி அப்போ என்ன இருக்குது? அப்போ நீங்கள் கால் சைடில் காலையில் ஹோல்டு பண்ணி, அதாவது நேற்று ஹோல்டு பண்ணி இன்றைக்கி அப்படியே மார்க்கெட் முடிகிற வரைக்கும் வச்சுருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ டிகே ஆகிருப்பாருங்க. ஸோ இந்த டிகேக்கு பின்னாடி உள்ள ரகசியம் என்ன? இந்த பையருக்கும் செல்லருக்கும் உண்டான அர்த்தம் என்ன? அதாவது இப்போ இங்கே பையர் வந்து இந்த இடத்துல ஓஏ வந்து 1,35,000 பேர் இருக்காங்க. அதாவது வால்யூம் இங்கே பாருங்கள், 50,000 லாட், அதாவது 49,83,083,000 லாட் இங்கே இருக்குது. இந்த பக்கம் 27,54,000 லாட் இருக்குது. அப்படின்னா கால் சைடில் அதிக குவான்டிட்டியும் புட் சைடில் கம்மியான குவான்டிட்டி இருக்குது. அப்படின்னா கால் சைடில் ஏறி இருக்குது, புட் சைடில் வந்து வீக்காக இருக்குது. ஸோ புட் சைடு இறங்கியிருக்கு, கால் சைடு மேலே ஏறிக்குன்றாங்க. பட் இது உண்மையான்றதை நீங்கள் 10 நாள் வந்து, அதாவது எல்லாமே இங்கே வந்து ஆவரேஜ் விதி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆவரேஜ் லா அப்படின்னு சொல்லுவாங்க, சராசரி விதி அப்படின்னு. அதாவது நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பே இல்லை. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு 10 நாள் கண்டினியூஸாக வந்து எல்லா நேரத்துலையும் யூஸ் பண்ணும்போது அதில் எத்தனை நாள் உங்களுக்கு அதில் வந்து ப்ளஸ் கொடுக்குது, அதாவது ப்ராஃபிட் கொடுக்குது, எத்தனை நாள் லாஸ் கொடுக்குது அப்படின்றத எடுத்து, ஸோ அதிகமாக ப்ராஃபிட் கொடுத்தா அது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி, இல்லை கம்மியாக ப்ராஃபிட் கொடுத்தா அது வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா இல்லை, அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் 100% அக்யூரஸின்றது கிடையாது. ஆனால் எதில் உண்மைகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் சராசரி விதியை தான் பயன்படுத்தணும். அதாவது நீங்கள் 10 வாட்டி ஒரே ஸ்ட்ராட்டஜி 10 வாட்டி ட்ரை பண்ணணும், 15 வாட்டி ட்ரை பண்ணணும், இல்லை 20 வாட்டி 100 வாட்டி ட்ரை பண்ணணும். அதில் அதிகபட்சம் எது பாஸ் ஆகுதோ, அதிகபட்சம் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குது, லாஸ் கம்மியாக கொடுக்குதுன்னா அதுதான் உண்மையான ஸ்ட்ராட்டஜி. அப்படி தான் நீங்கள் செக் பண்ணணும். ஓகேங்களா? இந்த எஃப்ஐடிஐ அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பையிங் வந்து அதிகமாக நடக்கும். பையிங் அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது எஃப்ஐயும் டிஐயும் பை பண்ணியிருந்தாங்கன்னா மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு எஃப்ஐடிஐ வெப்ப சொல்லுவாங்கன்னா மார்க்கெட் முடிஞ்சு இன்றைக்கி 6 மணிக்கு அப்புறம் தான் அது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே உங்களால் செக் பண்ணிக்க முடியாது. அப்புறம் அந்த ஆப்ஷன் சார்ட்டில் ஓஐ சேஞ்சின் ஓஐ வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து உங்களுக்கு இங்கே தெரியாது, இங்கே மார்க்கெட் டெப்த்தில், அதுவும் இந்த ஃப்யூச்சரில் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நிஃப்டியில் இங்கே பாருங்கள், இங்கே நான் வந்து மார்க்கெட் டெப்த்துன்னு போடுறேன், சாரி, இப்போ அதை இங்கே கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து இங்கே வந்து மார்க்கெட் டெப்த் இருக்குது. இந்த மார்க்கெட் டெப்த் வந்து இங்கே காட்டாது, இதோட ஃப்யூச்சர்ஸில் தான் மார்க்கெட் டெப்த் வந்து காட்டும். பாருங்கள், நிஃப்டி ஃப்யூச்சர்ஸ் போடுறேன், அதில் காட்டும். நிஃப்டி ஜூன் ஃப்யூச்சர், இந்த மார்க்கெட் ஹை லோ, அப்புறம் இதோட மார்க்கெட் டெப்த்து பாருங்கள். இப்போ 1,89,000 பேர் பை சைடில் இருக்காங்க, 1,53,000 பேர் செல் சைடில் இருக்காங்க. இப்போ உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சைடு தான் பையிங் சைடு தான் வந்து குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, அதனால் பையிங் போயிருக்கு. செல் சைடு கம்மியாக இருக்கனால செல் சைடு போகலை, பை சைடு போயிருக்கு அப்படின்வாங்க. இதையும் அப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள். இதுவும் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும். இந்த 1,80,000 2 லட்சம் ஆகலாம், 1.5 லட்சம் ஆகலாம், இதுவும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் எதை வச்சு நீங்கள் ஸ்டேபிளாக வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும்? ஸோ அப்படியும் பண்ண முடியாது. சரிங்களா? இது வந்து ஏன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும். நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் கூட சல்லுனது குறையும், இது மேலே ஏறும். ஸோ எதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண முடியுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன்ஸ், அதாவது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஊருப்பட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. ஸோ எது உண்மைன்றதை நீங்கள் இப்போ நான் சொல்லும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. சரி, ஓகே. இப்போ வாங்க அந்த ஆப்ஷன் இதுக்குள்ளே போகலாம். இது வந்து இந்த நாளைக்கான இன்ட்ராடே சார்ட். சென்செக்ஸை நான் டெலீட் பண்ணிட்டேன், அங்கே இருக்கும், பார்த்துக்கலாம். ஓகே, ஒரு நிமிஷம் கைஸ். ஓகே கைஸ், திரும்ப வாங்க போகலாம். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போது இந்த ஆப்ஷன்ஸ் கால்குலேஷனில் இப்போ நாங்கள் வந்து என்ன எடுத்திருக்கேன், 205 150 கால், 25 350 போட்டு எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து சென்ட்ரு புள்ளின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து நான் 2 பாயிண்ட் தள்ளி, அதாவது 100 பாயிண்ட் மைனஸ் பண்ணி இந்த மணியில் நான் இங்கே எடுத்திருந்தா அதே 100 பாயிண்ட் மைனஸ் பண்ணி தான் இங்கே நான் எடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நான் 200 பாயிண்ட் கூட நான் எடுக்கலாம். ஒரு நாளைக்கு நிஃப்டி அதிகபட்சம் 1% மூவ் ஆனால்
பெரிய விஷயம் தானே. அதாவது நார்மலாக அதில் தான் அப்போ தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து 1%ன்றது இதில் வந்து 200 புள்ளி. அப்போ நான் 200 புள்ளி தள்ளி எடுத்தேன்னா 25 250 200 புள்ளி தள்ளினா இங்கே 25,050. அப்போ இங்கே வந்து 200 பாயிண்ட் ஆகுது. இந்த 200 ரூபாயை நம்ம வந்து பை பண்ணால் இங்கே வந்து கிட்டத்தட்ட 20,000க்கு மேலே தேவைப்படும். ஸோ அவ்வளோ பட்ஜெட் இல்லைன்றனால நான் வந்து கொஞ்சம் 100 பாயிண்ட் தள்ளி வந்து இங்கே எடுக்கிறேன். ஸோ அப்போ இங்கே 100 பாயிண்ட் தள்ளி இங்கே எடுத்தால் அப்போ அதே 100 பாயிண்ட் தள்ளி தான் இங்கே எடுக்கணும். ஓகேங்களா. இங்கே 100 பாயிண்ட் தள்ளி எடுத்துகிட்டு கால் ஆப்ஷனில் புட் ஆப்ஷனில் 150 பாயிண்ட் தள்ளி இல்லை 200 பாயிண்ட் தள்ளி அப்படி எடுக்கக்கூடாது. எடுத்தால் பாயிண்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகாது, உங்களுக்கு கரெக்டாக ஜிக்ஸாக் வராது. அதான் சீசாவோட கணக்கு. சரிங்களா. ஸோ அதனால் இங்கேருந்து நான் 100 புள்ளி இங்கே தள்ளி எடுக்கிறேன். அதே மாதிரி இங்கேருந்து 100 புள்ளி தள்ளி இங்கே எடுக்கிறேன். இப்போது இந்த ஐவின்னு சொல்லுவாங்க, இது வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ரன் ரேட் மாதிரி. அதாவது இந்த பக்கம் இந்த வேல்யூ எங்கே சைடு அதிகமாக இருக்கோ அந்த சைடில் தான் மார்க்கெட் வந்து அதிகமான டைம் டீகே நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது மூமெண்ட்டு அங்கே தான் இருக்கும். மூமெண்ட்டுனா என்ன, ப்ளஸ் ஆனாலும் மூமெண்ட்டு தான், டக்குன்னு கரைஞ்சாலும் மூமெண்ட்டு தான். சரிங்களா. ஸோ அதுதான் மூமெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து 14ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே வந்து அதிகமான மூமெண்ட், அதாவது அதிகமான டைம் வேல்யூ இங்கே இருக்குது, இங்கே கம்மியான டைம் வேல்யூ இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது ஒரு ரன் ரேட் மாதிரி எடுத்துக்கோங்க. கிரிக்கெட்டில் ரன் ரேட் அதாவது 10ன்னு இருந்தால் ஒரு ஓவருக்கு 10 ரன் அடித்தே ஆகணும், 15 இருந்தால் 15 ரன் அடித்தே ஆகணும்ல. அந்த மாதிரி இங்கே 14 இருக்குது, இங்கே 10 இருக்குன்னா கால் சைடில் தான் பெரிய மூமெண்ட் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இது வந்து எந்த சைடு அதிகமாக இறங்கும் அப்படின்றது தெரியும். இப்போது என்னோடய கணிப்பில் நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் படி இப்போ இன்னும் டைம் வந்து இந்த ஐவி வந்து அப்டேட் பண்ணவே இல்லை. அப்படின்னா என்னென்னா நாளைக்கு ஒரு பெரிய சம்பவம் காத்திருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ இங்கே பாருங்கள், மணி வந்து 4:30 ஆகிடுச்சு, மார்க்கெட் 3:30க்கே முடிஞ்சிருச்சு. நான் இப்போ லோடிங் பண்ணுறேன். லோடிங் பண்ணியும் இன்னுமே வந்து இங்கே ஐவி வந்து அப்டேட் ஆகலை. அதாவது இந்த வேல்யூ இன்னும் செட்டில் ஆகலை. சரிங்களா. இப்போ இது வந்து லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் தான். மார்க்கெட் முடியும் போது இங்கே 62 ரூபா இருக்குது. ஆனால் க்ளோசிங் ப்ரைஸ்னு இங்கே வரணும். சரிங்களா. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் க்ளோசிங் ப்ரைஸ்னு வரணும். க்ளோசிங் ப்ரைஸ் வரலைன்னா இந்த ஐவி வந்து அப்டேட் ஆகாது. ஐவி அப்டேட் ஆகிடுச்சுன்னா இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நியூஸ் இருக்கா இல்லையா, நியூஸ் இம்பேக்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இங்கே வந்து அப்டேட் ஆகலை. ஸோ இது வந்து 7 மணிக்கும் அப்டேட் ஆகலாம், 10 மணிக்கும் அப்டேட் ஆகலாம், நாளைக்கு காலையில் கூட அப்டேட் ஆகலாம். ஸோ இங்கே அப்டேட் ஆகலைன்னா என்ன அர்த்தம்னா கண்டிப்பாக பின்னாடி ஏதோ பெருசாக நடக்க போகுது, நிஃப்டி ஒன்று பறக்க போகுது, இல்லைனா கீழே விழ போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்காக முன்கூட்டியே இந்த ஐவியை வந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா இது ஃபுல்லாக கணக்கில் தான். கணக்குனா ஒன்றும் பெருசாக இல்லை, கூட்டல் கழித்தல் கணக்கு தான் இங்கே வந்து இருக்குது. சரிங்களா. அது என்னன்றதை இப்போ சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் பாருங்கள், எங்கே க்ளோசிங் ஆகிருக்கு, 25,236. சாரி, இப்போ வந்து லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் இங்கே என்ன பாருங்கள், 25,244. சரிங்களா. இங்கே வந்து என்எஸ்சி வந்து இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ இங்கே வந்து நான் எழுதிக்கிறேன் 25,244ன்னு. ரைட் காய்ஸ், 25,244. இப்போது கால் ஆப்ஷனை உங்களுக்கு தெரியுற மாதிரி ரவுண்டாகவே இங்கே வந்து 25,200 எடுத்துக்கிறேன், அதாவது 150 பாயிண்ட் தள்ளி. ஸோ கால் ஆப்ஷனில் 25,100. இப்போது இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன, 144 பாயிண்ட்டு. சரிங்களா. இப்போது 25,100ல் எவ்வளோ இருக்குது, 175 இருக்குது. ஆனால் இருக்க வேண்டியது எவ்வளோ, 144. சரிங்களா. அப்போ எவ்வளோ இதுக்குள்ளே எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது, 1 3 31 பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது 31 பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது. இந்த அதிகமான உள்ளது தான் டைம் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் ஐவின்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து உண்மை வேல்யூ, இது வந்து டைம் வேல்யூ. நாளைக்கு இந்த 31 ரூபா வந்து காணாமல் போயிடும். சரிங்களா. அது ஓப்பன்லேயே கரைக்கிறாங்களா இல்லை போக போக கரைக்கிறாங்களான்னு பார்ப்போம். இப்போ அதே மாதிரி புட் சைடில் இங்கேருந்து எத்தனை எடுத்துருக்கேன், 150 பாயிண்ட் தள்ளி. ஸோ இங்கேருந்து 150 பாயிண்ட் தள்ளி என்ன வரும், 25,400 வரும். ஸோ அப்போ இங்கே 25,400, 25,400க்கும் 25,244க்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அதை பார்த்துருவோம். இந்த 6, இந்த 5, இந்த 1, 156 ரூபா இருக்கணும். இப்போ 25,400 எவ்வளோ இருக்காங்க, 155க்கு 166 ரூபா இருக்காங்க. அப்போ இதோட வித்தியாசம் என்ன, வெறும் 10 பாயிண்ட் தான். அப்போ பாருங்கள், 10 பாயிண்ட் வந்து இங்கே அதிகமாக இருக்காங்க. ஸோ மார்க்கெட் நாளைக்கு புட் சைடு தான் மேலே போக போகுதுன்றதை இங்கே வந்து டைம் சொல்லுது. ஏன்னா இப்போ கால் நீங்களே லாஜிக் படி பாருங்கள், காலில் 31 பாயிண்ட் கரையணும்னா
என்ன பண்ணணும், மார்க்கெட் புட் சைடு போகணும். புட் சைடு போனால் தான், புட் சைடு இங்கே பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது, கால் சைடு அதிகமாக இருக்குது. ஸோ லாஜிக் படி புட் சைடு மேலே ஏறணும், கால் சைடு கீழே இறங்கணும், இதுதான் கணக்கு. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே வந்து ஐவி வந்து அப்டேட் ஆகலை. ஐவி அப்டேட் ஆச்சுன்னா இந்த லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் எல்லாமே மாறும். ஸோ இங்கே மாறும்போது திரும்ப எல்லா வேல்யூம் எல்லாமே சேஞ்ச் ஆகும். இங்கே 31, 144, இங்கே 10 ரூபா இருக்கிறது எல்லா வேல்யூமே திரும்ப மாறிடும், அப்டேட் ஆயிரும். சரிங்களா? இது ஒரு வேளை காலையில் கூட அப்டேட் பண்ணலாம், இல்லை நைட்டு கூட அப்டேட் பண்ணலாம். ஸோ நியூஸ் வர்றதுன்னா இந்த என்எஸ்சி வெப்சைட்டில் உள்ளவங்களுக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் இங்கே ஐபி வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இப்படி தான் நியூஸ் வந்து இம்பேக்ட் ஆக போதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுதான் உண்மையான கணக்கு. இந்த கணக்கு பேஸ் பண்ணி தான் போகுது. சரி, ஓகே. இப்போ கணக்கு பேஸ் பண்ணி இப்போ இதோட டைம் வேல்யூ எல்லாம் சேர்த்து இதுதான் இப்போ 175 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது. இங்கே வந்து 166 ரூபா இருக்குது. இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னா, இதைத்தான் நான் வந்து இங்கே நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து டெலீட் பண்ணுறேன், சாரி. ஓகே, இப்போ டெலீட் பண்ணிட்டா இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் இருந்து இங்கே பாருங்கள், இங்கே 133 இருக்குது, இங்கே 133. அதாவது இது வந்து சீசாவோட நடுப்புள்ளி. சரிங்களா? இப்போது கால் சைடு மேலே ஏறிச்சுன்னா புட் சைடு இறங்கணும், அதான லாஜிக். அப்போது இந்த 133க்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா இங்கே 133 கீழே இருக்கணும். ஸோ இதை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு இப்போ மேலே போச்சுன்னா இங்கேருந்து நம்ம பை பண்ணலாம், இது கீழே வந்துச்சுன்னா நம்பி பை பண்ணலாம். இப்போ சப்போஸ் இதுவும் மேலே இருக்குது, இது இங்கேயும் மேலே இருக்குன்னா அப்போ மார்க்கெட் ஏதோ திரும்புள்ள நடக்குதுன்னு அர்த்தம். அதாவது ஃபேக்காக பிரேக் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போது இங்கே ஃபேக்காக பிரேக் அவுட் நடக்குன்றதை ஆப்ஷன்ஸில் நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆனால் அதை நீங்கள் சார்ட்டில் பார்த்தா இங்கே தெரியுமா இங்கே ஃபேக்காக நடக்குதா இல்லையான்னு. ஸோ இங்கே இண்டெக்ஸ் பார்த்து சொல்கிறது எல்லாமே ஃபேக்கு. இண்டெக்ஸ் பார்த்து சொல்கிறவங்க எல்லாருமே தெரியாமல் தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்பாதீங்க. நம்பாத மீன்ஸ் அவங்களுக்கு தெரியலை. சரிங்களா? ஸோ அது ஒரு அறியாமை, அதை நீங்கள் வந்து எதுவும் சொல்ல வேணாம். ஸோ அது உண்மை இல்லை. ஸோ பட் ஆனால் மார்க்கெட் வந்து டிகே ஆகும் இல்லையா? ஸோ ரெண்டு பக்கமும் டைம் வேல்யூ வந்து ஒரு பக்கம் 36 பாயிண்ட்டு, இன்னொரு பக்கம் 10 பாயிண்ட் அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இங்கேயும் மார்க்கெட் வந்து இந்த ப்ளூ லைனுக்கு கீழே, இங்கேயும் ப்ளூ லைனுக்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் டிகேயில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ புட் சைடில் பறக்க போகுதுன்னா ப்ளூ லைனுக்கு மேலே போகணும், இது ப்ளூ லைனுக்கு கீழே வரணும். ஸோ இதை தான் நான் வந்து ஜிக்ஸாக்காக சொல்லுவேன். இங்கே மார்க்கெட் 3ஆவது பாயிண்ட்டுக்கு இங்கே புட் சைடில் போச்சுன்னா கால் சைடில் ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரணும். இங்கே 3ஆவது பாயிண்ட்டு கால் சைடில் இருந்துச்சுன்னா புட் சைடில் ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரணும். ஸோ இல்லை 2ஆவது பாயிண்டில் இருக்குன்னா இங்கே 2ஆவது பாயிண்ட்லேயே இருக்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஆப்ஷன்ஸ் நடக்குது. ஆப்ஷன்ஸ் எப்போயுமே சீசா மாதிரி தான், ஆப்ஷன்ஸ் எப்போயுமே சீசா மாதிரி தான் நடக்கும். சரிங்களா? என்ன காணா? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆப்ஷன்ஸ் எப்போயுமே இந்த சீசா மாதிரி தான், கால் மேலே போகணும், புட்டு கீழே வரணும். அதோட கணக்கு வந்து இதுதான். பட் உங்களுக்கு சொல்லலான்னு பார்த்தா இங்கே ஐவி வந்து இங்கே அப்டேட் பண்ணல. ஐவி அப்டேட் பண்ணனால நியூஸோட இம்பேக்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நாளைக்கு தயவு செஞ்சு பாருங்கள். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நியூஸ் இம்பேக்ட் வந்து நாளைக்கு இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நாளைக்கு நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். பார்த்துட்டு உண்மையாக நடந்துச்சுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், ஓகேங்களா? ஸோ அதை வச்சு எது உண்மை எது பொய்ன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த எஃப்ஐடிஐ, இந்த சேஞ்ச் இன் ஓஐ, இதெல்லாம் எதுவுமே வேலைக்கு ஆகாது. இந்த ஆப்ஷன்ஸ் கணக்கு மட்டும்தான். இந்த வெறும் கால் புட்டை வச்சுவே நீங்கள் வந்து இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும். இது எல்லாத்துலேயும் ஒர்க் அவுட் ஆகும். நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி, ஸ்டாக்கு எல்லாத்துலேயும் நடக்கும். ஏன்னா இதுதான் உண்மையான ஆப்ஷன் ட்ரேடிங். மற்ற எல்லாமே ஃபேக்கு தான். ஓகே காய்ஸ், தேங்க்யூ.